பாருங்க, ஃபோர்ட் அப்படின்றது ஒரு பெரிய கார், அமெரிக்காவுடைய கம்பெனி. அது அந்த கம்பெனி ஓனர் வந்து ஆபீஸ்ல வேலை செய்யற 2 பேரை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு நான் வந்து இன்கிரிமெண்ட் போடுவேன், ப்ரொமோஷன் கொடுப்பேன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹோட்டல் போறோம்னு சொன்னார். சரின்னு ஃபோர்ட் கம்பெனில வேலை செஞ்ச 2 ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த ஓனர் கூட போனாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஓனர் ஒவ்வொன்னா வாட்ச் பண்ணிட்டே வர்றாரு. எப்படி நடக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, எல்லாம் வாட்ச் பண்ணிட்டே வர்றாரு. அப்படி வரும்போது அவங்க அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடறதுக்கு உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே சின்ன விஷயம் தான், ஆனா பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து. அப்ப அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு அந்த செஃப் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உணவுகள் எல்லாம் பரிமாறினாங்க. பரிமாறினதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேர் போயிருக்காங்க. அதுல ஒருவர் எழும்பி நின்று ஹம்பிளா தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அந்த ஓனர் அதை பாக்குறாரு. பார்த்துட்டு இப்ப யோசிக்கிறாரு, அதாவது தன்னுடைய கம்பெனி அல்லாத வேற ஒரு இடம் இது, ஹோட்டல். அந்த ஹோட்டல்லையே ஒருவருக்கு இவன் இவ்வளவு மரியாதை கொடுத்தா தன்னுடைய கம்பெனியில இருக்கிற வேலை செய்யறவங்களுக்கு இவன் எவ்வளவு மரியாதை கொடுப்பான், எவ்வளவு காரியங்கள் இவன் கற்றுக் கொடுப்பான், எவ்வளவு ஹம்பிள்னஸ் இவனுக்குள்ள. சோ உனக்கு தாண்டா அந்த இன்கிரிமென்ட்டும் ப்ரமோஷனும் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம்ல இப்பவே கொடுக்குறேன்னு எழுதிட்டாரு. இதெல்லாம் சரித்திரங்கள், உண்மையாய் நான் படித்து வந்தது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தேவ பிள்ளையே பழகுங்கள், எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்ட கடாரி. ஆமென். ஏசப்பா நம்மள பார்த்து சொல்லணும், நீ நன்றாய் பழக்கப்பட்ட ஜெபவீரன், நீ நன்றாய் பழக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவ பெண்மணி, நீ நன்றாய் பழக்கப்பட்ட தேவ மனுஷன், நீ விசுவாசத்துல பழக்கப்பட்ட தேவ மனுஷி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்தத்தில் பழக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள், வசனத்துல பழக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். இந்த கிருபையும் இந்த அபிஷேகம் இந்த வல்லமையும் இந்த அக்கினியும் எப்பொழுது வரும்? நான் பழகும் பொழுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே ஐயா அடிக்கடி, செந்தமிழ் நாப்பழக்கம். இல்ல பேச பேச தமிழ் வந்துரும். எந்த ஒரு விஷயமே அப்படிதான். இசைய வாசிக்க வாசிக்க அதுல நிபுணன் ஆயிரலாம். பாட பாட ரொம்ப அழகா பாடுறவங்களா மாறிடலாம். ஜெபிக்க ஜெபிக்க நல்ல அந்த பழக்கத்துக்குள்ள வந்துடலாம். ஆண்டவரை தேட தேட, ஆமென். அப்பாவை தேடுறது யார் போருன்னு நினைக்கிறீங்களோ உருப்படவே மாட்டீங்க. எழுதி வச்சுக்கோ, வாஞ்சிக்கணும் அந்த தாகம். எப்ராயிமை குறித்து சொல்றாரு, அவன் நன்றாய் பழக்கப்பட்ட கடாரி, அவன் போரடிப்பான், அவன் உழுவான். ஆமேன். ஆண்டவர் நமக்குள்ள இன்பில்ட்டா எல்லாம் வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்ப வர ரெஃப்ரிஜரேட்டர் ஆகட்டும், மத்த இதெல்லாம் ஆகட்டும், இன்பில்ட்டா சொல்லுவாங்க. சோ எல்லாமே ஸ்டெபிலைசர் என்னது இன்பில்ட்டா இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவரை தேட தேட எல்லாம் இன்பில்ட் ஆயிரும். ஆமேன். அபிஷேகம் இன்பில்ட் ஆயிரும், கிருபை இன்பில்ட் ஆயிரும், ஞானம் இன்பில்ட் ஆயிரும். ஆமேன். கர்த்தருடைய வல்லமை இன்பில்ட் ஆயிரும். எல்லாம் உள்ள ஸ்டோர் ஆக 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 ஆக, ஆமேன். அல்லேலூயா. நல்லா பிரகாசிக்கலாம். ஒன்னும் செய்யாம இருந்தா சீக்கிரம் ஃபியூஸ் போயிருவீங்க. ஆமேன். ஹல்லேலூயா.